கீதம் வசந்தராகம் என்றும் உற்சாகமே அன்பு ஒன்றாகிடவே புது வாழ்வின் வழியாகவே ரேடியோ வெரிதாஸ் என்றும் உங்களுடன் ரேடியோ வெரிதாஸ் என்றும் உங்களுடன் என்றும் உங்களுடன். வேரிதாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு என்கிறது நீதிமொழி 25:21. இன்று நாம் திரு அவையோடு இணைந்து நினைவு கூறுபவர் புனித மார்க்கு. இவர் நற்செய்தியாளர்களுள் ஒருவர். எருசலேமில் ஜெபிப்பதற்காக பலர் கூடியிருந்த இல்லத்தின் தலைவியாகிய மரியா என்பவரின் மகன். யூதர்கள் மத்தியில் யோவான் என்றும் வேற்று இனத்தவர்களிடையே மார்க்கு என்றும் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய நம்பிக்கையும் ஆகும். மார்க்கு பர்னபாவின் உறவினரும் கூட. மார்க்கு பற்றிய தகவல்கள் நேரடியாக நமக்கு கிடைக்காத போதிலும் மார்க்கு இயேசுவை பார்த்ததில்லை என்று பாப்பியூஸ் கூறுகிறார். இயேசு கெத்சமனி தோட்டத்தில் பிடிபட்ட போது மேல் ஆடையை விட்டுவிட்டு தப்பி ஓடிய பெயர் குறிப்பிடப்படாத இளைஞர் இவராக இருக்கலாம், ஏனென்றால் இந்நிகழ்வு மார்க்கு நற்செய்தியில் மட்டுமே உள்ளது என்று சிலரும் குறிப்பிடுகின்றார்கள். ஏரோது அக்ரிப்பாவின் இறந்த பிறகு அந்தியோக்கு கிறிஸ்தவர்களின் காணிக்கையை பஞ்சத்தால் வாடிய எருசலேம் கிறிஸ்தவர்களுக்கு பவுலும் பர்னபாவும் கொடுக்கின்றார்கள். இதன் பிறகு மார்க்கை தங்களுடன் கூட்டி செல்கிறார்கள். மேலும் மறைதூது பயணமாக சைப்ரஸ் சென்றபோது மார்க்கை உதவியாளராக அழைத்து செல்கிறார்கள் பவுலும் பர்னபாவும். இவர்களுடன் சைப்ரஸ், பம்பிலியா, சிறிய ஆசியா போன்ற பகுதிகளுக்கு மார்க்கு செல்கிறார். இதனிடையே பாப்போவிலிருந்து கப்பல் ஏறி பெருகை துறைமுகம் சேர்ந்தவுடன் பர்னபா மற்றும் பவுலை விட்டுவிட்டு மார்க்கு எருசலேம் சென்று விட்டதால் பர்னபா மற்றும் பவுல் இருவரிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. இதன் பிறகு பவுல் தன்னுடைய 2ஆம் தூதுரை பயணத்தில் மார்க்கை கூட்டி சென்றாரா அல்லது அவரை விட்டுவிட்டாரா? என்ன நடந்தது தெரியுமா? சற்று பாடலுக்கு செவி கொடுத்த பிறகு இதை தொடருவோம். இறைவா வருவாய்
இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே, இறைவா இறைவா வருவாயின்றே. பவுல் தன்னுடைய 2ஆம் தூதுரை பயணத்தில் மார்க்கை கூட்டிச் செல்லவில்லை. இதனால் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. இருவருமே பிரிந்து போகிறார்கள். மார்க்கு பர்னபாவுடன் நற்செய்தி அறிவிக்க சைப்ரஸ் செல்கிறார். காலம் உருண்டோடுகிறது. 62ஆம் ஆண்டு ரோமையில் பவுல் சிறையில் இருந்தபோது மார்க்கும் உடனிருக்கிறார். பழைய பிடிவாதத்தை மறந்துவிட்டு உடனிருந்து உதவிகள் செய்கிறார். உடன் வரவேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிய பவுல் மார்க்கை தனது உடன் உழைப்பாளி என்று அழைக்கிறார். தனது தூதுவராகவும் மார்க்கை தமது பணியில் பவுல் பயன்படுத்தினார் என்று கொலோசியர் 4:10 கூறுகிறது. பவுல் 2ஆம் முறை சிறைப்படுத்தப்படும் முன் அவருடைய திருப்பணியில் மார்க்கு உற்ற துணையாகவே இருந்திருக்கிறார். மார்க்கு புனித பேதுருவின் சீடராகவும் பணியாளராகவும் இருந்துள்ளார் என்பதையும் நம்மால் அறிய முடிகிறது. என் மகன் மார்க்கு என்று பேதுருவும் அன்புழுக அழைக்கின்றார். இது 1 பேதுரு 5:13 குறிப்பிடப்படுகிறது. பேதுரு போதித்ததை பிழையில்லாமல் எழுதி தந்தார் அவர்தம் சீடர் மார்க்கு என்று பாப்பியாசும் குறிப்பிடுகிறார். பேதுருவின் போதனைகளின் அடிப்படையில்தான் மார்க்கு தன்னுடைய நற்செய்தியை எழுதியிருக்க வேண்டும் என்பது பலருடைய கருத்தாகும். நற்செய்தி நூல்களுள் முதலாவதாக வந்த மார்க்கு நற்செய்தி கிபி 64 முதல் 70ஆம் ஆண்டிற்குள் எழுதப்பட்டதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். ரோமை அழிக்கப்பட்ட பின் பேதுரு, பவுல் போன்ற பெருந்தலைவர்கள் கொல்லப்பட்டுவிட்ட காலகட்டத்தில் வேற்று இனத்து கிறிஸ்தவர்களை கண்முன் நிறுத்தி இந்நற்செய்தியை மார்க்கு எழுதியுள்ளார். மார்க்கு அலெக்சாண்ட்ரியா சென்று திருச்சபையை நிறுவியதாகவும் அங்கே ஆயராக இருந்ததாகவும் யுசேபியூஸ் தனது கருத்தை கூறுகிறார். இருப்பினும் இக்கூற்றில் ஐயம் இருப்பதாக வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் அந்நகரின் ஆயர் பட்டியலில் மார்க்கின் பெயர் இல்லவே இல்லை. கடைசியில் மறைசாட்சியாக மார்க்கு இறந்ததாக ஒரு மரபு கூறுகிறது. ரோமையில் இருக்கும் புனித மார்க்கு ஆலயம் இதற்கு இன்றும் சாட்சியாக இருக்கிறது. இருப்பினும் எப்படி, எங்கு, எப்போது மார்க்கு இறந்தார் என்பது இன்றும் நமக்கு திட்டவட்டமாக தெரியவில்லை. அன்பிற்கினிய நேயர்களே, அன்பு செலுத்தும் தமது இயல்பை தம்மை இகழ்ந்து ஒதுக்குபவர்களிடம் தொடர்ந்து நிலைநாட்டுகிறவர்கள் விரைவிலேயே புரிந்து கொள்ளப்படுவார்கள். ஆகவே நாமும் தொடர்ந்து அன்பு செலுத்துபவர்களாக வாழ்வோம். இறைவனின் ஆசீர் பெறுவோம். மனதினில் பேச, காதில் இசைக்க, வாழ்க்கை முழுதும் மகிழ்வில் திளைக்க, காலம் தோறும் நம் வாழ்நாளில் வருமே இன்பமான பல நினைவுகள் தருமே. ரேடியோ வெரிதாஸ், உங்கள் ரேடியோ வெரிதாஸ், ரேடியோ வெரிதாஸ், உங்கள் ரேடியோ வெரிதாஸ். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.